அவ்வளோ சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்படிலாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத. Hi, hello, I am your Gomdi Sankar. So this is our Gomdi Sankar Versatile Hub. நாம் இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெட் அன் இன்டர்ன்ஷிப் அட் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ். எப்படி நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும்போதோ, தேர்ட் இயர் படிக்கும்போதோ, இல்லை ஃபைனல் இயர் படிக்கும்போதோ எப்படி நம்ம ஒரு ஐஐடிஸில் இன்டர்ன்ஷிப் வாங்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இன்டர்ன்ஷிப் வாங்கலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக 3 டைப்ஸாக வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் நமக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ், அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப், அடுத்தது வந்து நம்மளோட அப்ரோச் இன்டர்ன்ஷிப். நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி கிடைக்கிற இன்டர்ன்ஷிப். ஓகேங்களா? அது சம்மர் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு மே அண்ட் ஜூன் இந்த மந்தில் 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அந்தந்த ஐஐடிஸில் இருந்துட்டு வித் ஸ்டைப்பண்டோடு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சம்மர் இன்டர்ன்ஷிப்பில் போகும்போது அவங்க வந்துட்டு நமக்கு சின்ன சின்ன டாஸ்கஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி இருக்காது. ஏன்னா மேக்ஸிமமாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஆகலாம். நல்ல ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு நியூ டிவைசஸோ ஒரு எக்யூப்மெண்ட் பற்றியோ இதை பற்றி கற்றுக்கினாலும் 1 இயர் வரைக்கும் ஆகலாம். ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐஐடிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அண்டு சின்ன சின்ன திங்ஸ் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்குவீங்க. அவங்க ஏதாவது சொல்லி தந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அக்யூர் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு தேவையானதை என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் அவங்ககிட்டருந்து எடுத்துக்குவீங்க. மேஜர்லி சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு அவங்களோட லேப்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கோ இல்லை சாம்பிள்ஸ் டெஸ்டிங்க்கோ அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சம்மர் இன்டர்ன்ஷிப். செகண்ட் என்னென்னா, நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து நம்மளோட எல்லா பிடெக் காலேஜஸ்லேயும் வந்துட்டு ப்ராஜெக்ட்னு ஒன்று உண்டு. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஐடியா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலாக அனுப்பணும். அதாவது நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் ஐடியாவில் உள்ள திங்ஸ் வந்துட்டு, அதாவது இதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸு இந்த வந்துட்டு உங்கள் ஐஐடிஸில் இருக்குது. அண்ட் உங்களோட கைடன்ஸும் எனக்கு வேணும் இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் மாதிரி ஒன்று எழுதி அனுப்பணும். நீங்கள் இப்படி எழுதி அனுப்புனீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் மெயில் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் மூலமாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு சான்சஸ் யூ கெட் ஸ்டைஃபண்ட் ஆர் சம் மணி ஃபார் உங்கள் எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த ப்ரொஃபஸர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் மூலமாக வர்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 6 மந்த் வருவாங்க. இந்த 6 மந்த்துமே அவங்க வந்துட்டு ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக வந்து அவங்களோட ப்ராஜெக்ட், பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே இதுதான். இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ஈஸியாக முடிச்சிக்கலாம். அண்டு இங்கே உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட திங்ஸ் எவ்ரிதிங் உங்களுக்கு தான். அந்த 6 மாதம் நீங்கள் அந்த திங்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுல நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த நான் வந்த ஒரு மெத்தட் தான் ஃபைனல் மெத்தட். என்ன மெத்தட்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஐசிஎம்ஆராக இருக்கலாம், சம் டிஆர்டிஓவாக இருக்கலாம், சம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஐஐடிஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு நான் செகண்ட் சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஸருக்கு எழுதுவோம். ஆனால் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி எங்கிட்ட இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அந்த தகுதி இருக்குது, இந்த மாதிரி அவங்க எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை அவங்க கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். மேக்ஸிமம் எல்லா ஐஐடிஸ்லேயும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்குள்ள அந்த ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணணும். எப்படி காண்டாக்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு
லிங்க்டின் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோக்குள்ள ப்ரொஃபஷ்னல் வேலை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ப்ரொஃபஷ்னல் வேலை யூஸ் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் லிங்க்டின் யூஸ் பண்ணுறத மட்டும். அண்ட் லிங்க்டின் மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு உங்களுக்கு நேம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லிங்க்டின் மூலமாக அவங்க அப்ரோச் பண்ணி ஒரு ஈஸியான வே அவங்களுக்கு வந்துட்டு மெயில், சார் நான் இந்த மாதிரி நான் இந்த காலேஜ் பையன், நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் மட்டும் உங்கள் காலேஜ்லேருந்து, அதாவது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் நீங்கள் எழுதி போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகிறதா இருந்தாலும் சரி, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் காலேஜ்லேருந்து உங்கள் காலேஜ்லேருந்து வாங்கி கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் லிங்க்டின் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து சும்மா ப்ராஜெக்ட் போய் எனக்கு வந்து ப்ரொஃபஸர் கீழே நான் 6 மாதம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க கூகுளில் ஐஐடிஸ் வெப்சைட்ஸுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ரொஃபஸர் பிடிச்சிருக்கோ, இல்லை எந்த ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் கீழே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி எனக்கு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் வரேன் அப்படின்னு மெயில் பண்ணி அக்செப்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்வியூ இருக்கும். எதுக்காக நீங்கள் வாரீங்கன்னு கேட்பாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இதில் இருக்குது, என்ன இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வாரீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் வரேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஓகே நீங்கள் உங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா, நாங்கள் எந்த எக்ஸ்பென்ஸும் தரமாட்டோம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஓகே, நீங்கள் வந்துட்டு ரிசர்ச்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் வந்துட்டு மற்றபடி நீங்கள் வந்துட்டு இதில் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸஸாக நீங்கள் வெளியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ட்ராவலிங் அப்போ மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கலாம். அண்டு இதுதான் இந்த வேஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்துட்டு ஒரு ஐஐடிஸ்லேயோ என்ஐடிஸ்லேயோ ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலேஜில் அதே போல் காலேஜில் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வச்சு உங்களால் ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்க முடியுதுன்னா, உங்களால் ப்ராஜெக்ட்ஸை வச்சுட்டு வேலையும் வாங்க முடியும், எதுனாலும் வாங்க முடியும். ப்ராஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் என்னனாலும் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு கெட் அ இன்டர்ன்ஷிப். மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் 3rd இயர் 4th இயர் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஐஐடிஸில் அப்ளை பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கே வந்த உடனே உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா இவங்களோட என்விரான்மெண்டல் ஒர்க், ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஓகே, இதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வேலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஐஐடிஸில் என்ஐடிஸ்லேயோ இன்டர்ன்ஷிப் வாங்கிடலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அன்டில் ஐ எம் யுவர் கோமதி சங்கர், திஸ் இஸ் கோமதி சங்கர் வெர்ஸ்டைல் ஹப். பாய். அண்ட் ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன், ரிசர்ச் இஸ் அ ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன்.